கோவத்தோட காரணம் என்ன? எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை, இது கேவலம் இல்லை. அந்த அளவுக்கு வேதனையை தருதா இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயம்? முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலைமை நான் வெளிப்படையாவே சொல்றேன். இந்த போதைய இந்த கலாச்சார சீர்கேடுகளை, இந்த சிகரெட்டை, இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை, இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யாரு? ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு, வேதத்துல தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லுது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்றான். 3 முறைக்கு மேல செஞ்சா மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நரகத்துல போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்றான். இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும்? எப்படி போதையில இருக்க முடியும்? ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கஹாலை சாப்பிட முடியும்? அவன் சாப்பிட்டா அவனுக்கு தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யாரு? 40 நாள் தொழுகை அவன் தொழணும், தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவன். அப்ப காஃபிரா இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறுவன்னு சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும். அதனால இதனுடைய வேர்ல இருந்து இது எங்க வேறுன்றது, யார் மூலியமா போகுது, எங்க வியாபாரம் நடக்குது, இந்த ஊர்ல எப்படி வருது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிடைக்குது, கல்லூரிக்கு எப்படி கிடைக்குதுங்கிற ரிப்போர்ட் எல்லாம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்படி சொல்லி இந்த போதை உடைய விஷயத்தை தடுக்கிறதுல முன்னிலை வகிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் இது மூலியமாவே இந்த நாட்டுல பலன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம மேல கண்ணியமும் மரியாதையும் வரும். நம்மளே அதில் ஈடுபட்டு இருந்தா ஏற்கனவே அடிக்கிறாங்க, ஏற்கனவே நம்மளால பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே நம்ம